என்னை ஆசீர்வதிங்க, நான் இதை பெற்றுக்கொள்ளும்படி எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் கேட்கிறோம். சில வேளைகளில் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். சில வேளைகளில் அந்த தடைகளால் நம்முடைய உள்ளம் உடைக்கப்பட்டு போய்விடுகிறது. ஏன் எனக்கு இப்படி நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் என்னுடைய பிள்ளை வாழ்க்கை இப்படி நடக்கிறது? இதை நினைத்து நினைத்து நம்முடைய விசுவாசம் அப்படியே நழுவி போய்விடுகிறது. என்ன நான் ஜெபித்து என்னத்தை கட்டேன்? நான் உபவாசிக்கிறேன், கர்த்தரிடம் கெஞ்சுகிறேன், கேட்கிறேன், எனக்கு ஏன் இன்னும் கிடைக்கவில்லை? ஒருவேளை உங்களுக்கு பண தேவைகளாக இருக்கலாம், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் கணவருக்காக இந்த வியாதி நீங்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். எத்தனையோ காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன் கடன் பிரச்சனையினால கூட நான் இந்த இடத்துல உட்கார்ந்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களோடு சொல்ல சொன்னார். அதுதான் அந்த தடைகளை நீக்கி போடுகிறேன்